வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உப்பனாறு பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் இணைந்து பணிகளை நேரில் ஆய்வு செய்தனர். ஆய்வின் போது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக கூடுதல் பணியாளர்களை ஈடுபடுத்தி பாலம் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். மேலும் பாலத்தின் கீழ் தேங்கியுள்ள கழிவுகள் மற்றும் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை உடனடியாக தூர்வாரி மழைநீர் சீராக செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாலத்தின் கீழ் உள்ள அடைப்புகளை தூர்வாருவதுடன் கட்டுமான பணிகளையும் விரைந்து முடிக்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் உத்தரவிட்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சீனிவாசன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2026-27 ஆண்டுக்கான ரூபாய் 14,300 கோடி வரவு செலவு திட்டத்தின் மீதான பதில் விவாதத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி பல்வேறு துறைகள் தொடர்பான மக்கள் பிரச்சினைகள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைத்தார். புதுச்சேரி நீதிக்குழுவில் சேர்க்க மத்திய அரசிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் SASCI திட்ட நிதி கடந்த ஆண்டு ரூபாய் 227.34 கோடியிலிருந்து நடப்பாண்டு ரூபாய் 186.24 கோடியாக குறைந்துள்ள நிலையில் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 1000 கோடி மூலதன முதலீட்டு நிதியை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு அதிகளவில் நிதி ஒதுக்கப்படும் நிலையில் அரசு துறைகளின் செயல்திறனையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனை, வீடு கட்டும் நிதியுதவி மற்றும் மாணவர்களுக்கு குடிமைப் பணி தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி ஆகியவற்றை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். காட்டுநாயக்கன், மலக்குரவன், குருமன்ஸ், எருகுலா உள்ளிட்ட சமூகங்களை ST பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். விவசாயிகள் நலனுக்காக காவிரி நீர் காரைக்கால் கடைமடை வரை கிடக்கை நடவடிக்கை எடுக்கவும், மேகதாது அணை திட்டத்தை தடுக்க மத்திய அரசை வலியுறுத்தவும், காரைக்கால் விவசாயிகளுக்கான கோடை உழவு நிதி உதவியை ஹெக்டேருக்கு ரூபாய் 1,500 ரூபாய் 5,000 உயர்த்தவும் கேட்டுக்கொண்டார். மின்துறையில் அடிக்கடி ஏற்படும் மின்தடை, ஊழியர் பற்றாக்குறை மற்றும் பழைய புதைவிட மின் கேபிள்களை மாற்றுதல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றார். மின்துறை ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கூறினார். சுகாதாரத்துறையில் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்களுக்கு 6 மாதங்களாக நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்கவும், ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்யவும் வலியுறுத்தினார். அரசு மருத்துவமனையில் உள்ளூர் மக்களுக்கு உதவும் வகையில் ஹெல்த் கார்டு திட்டத்தை செயல்படுத்தவும், செயலிழந்துள்ள ESWL சிறுநீரக கல் அகற்றும் கருவியை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும் கேட்டுக்கொண்டார். உள்ளாட்சித்துறையில் குப்பைகள், தெருநாய்கள், கொசு உற்பத்தி, பாதாள சாக்கடை மற்றும் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றார். போக்குவரத்து துறையில் ஆம்னி பேருந்துகளின் சாலை ஆக்கிரமிப்பு, ஆட்டோ கட்டணம் முறைப்படுத்துதல், அனுமதி மற்றும் காப்பீடு இல்லாத ஆட்டோக்கள், PRTC மின் பேருந்து ஊழியர்களின் பணிநிலை உள்ளிட்ட பிரச்சினைகளையும் எடுத்துரைத்தார். கல்வித்துறையில் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும் என்றும், மாணவர்களுக்கு நல்லொழுக்கம் பாடங்கள், மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், பள்ளிகளில் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களை கட்டாயமாக அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியின் பாரம்பரியத்துடன் தொடர்புடைய பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் வலியுறுத்தினார். வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் 1வது வரிசையில் இடம்பெற வேண்டும் என்ற அரசின் உத்தரவை முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றும், விதிகளை பின்பற்றாத நிறுவனங்களின் உரிமங்களை புதுப்பிக்க கூடாது என்றும் கோரிக்கை விடுத்தார். மாற்றுத்திறனாளிகள், விதவைகள் மற்றும் முதியோர்களுக்கான ஓய்வூதியங்களை உயர்த்தவும், நலத்திட்டங்களை காலதாமதமின்றி செயல்படுத்தவும் அவர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் மண்டல வாரியாக சிறப்பு குழுக்களை அமைத்து மழைநீர் வடிகால், சாலைகள், கழிவுநீர் மற்றும் நீர்நிலைகள் தொடர்பான பணிகளை முன்கூட்டியே மேற்கொள்ள வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேட்டுக்கொண்டார்.
புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2026-27 ஆண்டுக்கான ரூபாய் 14,300 கோடி பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மாநிலத்தின் நிதிநிலை மற்றும் பல்வேறு மக்கள் பிரச்சினைகள் குறித்து கோரிக்கைகளை முன்வைத்தார். புதுச்சேரியின் மத்திய மானிய பங்கு 45%-இலிருந்து 35%-ஆக குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், மத்திய அரசின் மானியத்தை மீண்டும் 45%-ஆக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 1,066 கோடி கூடுதல் மானிய நிதி கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். SASCI, AFD, வேர்ல்ட் பேங்க், நபார்ட், SIDBI உள்ளிட்ட திட்டங்களின் நிதி கடனாக இருப்பதால் கடன் சுமையை அதிகரிக்காமல் புதுச்சேரிக்கு நேரடி மத்திய நிதி உதவி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் சுற்றுலா மற்றும் தொழில் வளர்ச்சியை அதிகரித்து மாநிலத்தின் சொந்த வருவாயை பெருக்க வேண்டும் என்றும், தொழில் நிறுவனங்களுக்கான அனுமதிகளை விரைவாக வழங்க சிங்கிள் விண்டோ முறையை வலுப்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். சமூக நலத்துறையில் அரிசி, ஓய்வூதியம், மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களுடன் கல்வி, சுகாதாரம், குடிநீர் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுக்கும் போதிய நிதி ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு நேரடி நெல் கொள்முதல், மனைப்பட்டா, பிற்படுத்தப்பட்டோர் கடன் தள்ளுபடி மற்றும் ஆதிதிராவிடர் கோயில்களுக்கு ரூபாய் 10 லட்சம் மானிய உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்தார். மேலும் பாசிக், பாப்ஸ்கோ நிறுவனங்களை மீட்டெடுப்பது, 10 ஆண்டுகளாக பணியாற்றும் DRW ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வது, IRBN 2-இல் 33% மகளிர் இடஒதுக்கீடு வழங்குவது, கூட்டுறவு மற்றும் தன்னாட்சி அமைப்புகளின் ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் தெரிவித்தார். பாகூர் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளாக கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள், சித்தரி தடுப்பணை தூர்வாறுதல், கோனா மடகு வாய்க்கால் கரை சீரமைப்பு, ஊசுமேடு மற்றும் பல்லக்கோரவள்ளிமேடு பகுதிகளில் பாலங்கள், ஓமரான் தாங்கல் சாலை மற்றும் தடுப்பணை பணிகள் உள்ளிட்டவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்றார். காட்டுக்குப்பத்தில் துணை மின் நிலையம் அமைத்தல், அரசு கலைக்கல்லூரி, மினி ஸ்டேடியம் மற்றும் மூர்த்திக்குப்பத்தில் படகு நிறுத்தும் தளம் அமைத்தல் போன்ற திட்டங்களையும் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வலியுறுத்தினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட லட்சுமி நகர், வேலன் நகர், வினோபா நகர், எல்லையம்மன் நகர், மகாத்மா நகர், கொட்டுப்பாளையம், செயின்ட்பால்பேட், ஜீவா காலனி, பாக்கமுடையான்பட்டு, புதுப்பேட்டை, தாகூர் நகர், ஏர்போர்ட் சாலை, முத்துலிங்கம்பேட்டை, ஆனந்தபுரம், அவ்வை நகர், ராஜாஜி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தெருநாய்கள் மற்றும் வெறிநாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து நேயம் மக்கள் கழக வேட்பாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளருமான விநாயகம் உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளை நேரில் சந்தித்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றித் திரியும் நாய்களை உடனடியாக பிடித்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார். தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களால் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் இருப்பதாகவும், குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் தெருநாய்கள் திடீரென சாலையில் குறுக்கிடுவதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் நிலையும், வாகனம் சேதமடையும் நிலையும் ஏற்படுவதாக புகார்கள் வந்துள்ளதாக கூறினார். எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாய்கள் உடனடியாக பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் ஓரிரு நாட்களில் நாய்களை பிடிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடனிருந்தனர். ஒரு 4 பேர் கட்சி வச்சிருக்கேன். ரொம்ப மக்கள் வெளியே வர பயப்படுறாங்க. ஆமாம் சார், வெளியே வர பயப்படுறாங்க. அது அவங்களுக்கு எவ்வளோ திருப்பி திருப்பி அந்த வீடியோ வந்து அவங்க கடிக்கிறது போட்டு காரு, வண்டி, டூர் எல்லாத்தையும் கட்சி தான் இருக்குது. அந்த வீடியோ போது கூட பார்க்கலாம். வண்டியில் போகும்போது தெத்திட்டு வருது நமக்கு. எல்லா இங்கே போட்டுருவாங்க சார். பண்ணுறதே தெரியல. பண்ணுறது வீட்டில் யாரும் வெளியே வர பயப்படுறாங்க. வீட்டுக்கு வெளியே வர மாட்டாங்க. மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல, வெளியே வர முடியல. புதுச்சேரி NR காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் பிறந்தநாள் விழா மேட்டுப்பாளையம் வழுதாவூர் சாலையில் உள்ள RKD அலுவலகத்தில் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா காணும் ராஜகோபாலுக்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் சுமார் 1500க்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி விருந்து வழங்கப்பட்டது. பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவாளர்கள் சார்பில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் ஆசிரமங்களில் அன்னதானமும் நடைபெற்றன. RKD அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ராஜகோபாலுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர்.
நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSG ஜெயபால், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகு என்கின்ற அழகானந்தம், ரவிக்குமார், நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், தொண்டர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் PMAY 2.0 திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 2ஆம் தவணைக்கான பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூரில் நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியை சேர்ந்த தகுதியான பயனாளிகளுக்கு 2ஆம் தவணைக்கான பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. இத்திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் பயனாளிகளுக்கு ஒரு பயனாளிக்கு மொத்தம் ரூபாய் 7 லட்சம் வரை நிதி உதவி வழங்கப்படுகிறது. நடைபெற்ற நிகழ்ச்சியில் 18 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 1.85 லட்சம் வீதம் 2ஆம் தவணைக்கான பணி ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். பணி ஆணைகளை பெற்றுக்கொண்ட பயனாளிகள் நிதி உதவியை பயன்படுத்தி வீட்டு கட்டுமான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரி ஜெயலட்சுமி, உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டனர். PMAY 2.0 திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவதற்கான நிதி உதவி படிப்படியாக வழங்கப்பட்டு வருவதால் தகுதியான பயனாளிகள் திட்டத்தை முறையாக பயன்படுத்தி தங்களது சொந்த வீட்டு கனவை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் சென்டாக் மூலம் நடைபெற்று வரும் நீட் அல்லாத பட்டப்படிப்பு சேர்க்கையில் தாய்வழி சமூக சான்றிதழ் பெற்ற மாணவர்களுக்கு உரிய இட ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என கூறி 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி தாய்வழி ஜாதி சான்றிதழ் அடிப்படையில் SC, MBC, OBC மற்றும் ST பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நித்யானந்தம், அன்பரசன், சிவக்குமார், ராஜா உள்ளிட்ட மாணவர்கள் சென்டாக் நிர்வாகத்திடம் மனு அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தங்களது கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சென்டாக் கட்டிடத்தின் மீது ஏறி நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவர்களின் பெற்றோர், நீதிமன்ற உத்தரவு இருந்தும் எங்கள் பிள்ளைகளின் கல்வி உரிமை பறிக்கப்படுகிறது, தாய்வழி சமூக சான்றிதழின் அடிப்படையில் எங்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என வேதனை தெரிவித்தனர். போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், பெரியார் திராவிட கழகம் மற்றும் பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தன. தாய்வழி சமூக சான்றிதழ் அடிப்படையிலான இடஒதுக்கீடு தொடர்பாக அரசு மற்றும் சென்டாக் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு தொடர்ந்து தாய்வழி சமூகத்தை அவமதித்து வருகிறது. உச்ச நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் தாய்வழி சமூகம் வெற்றி பெற்றுள்ளது. உயர்நீதிமன்றத்தில் சுமார் 67 வழக்குகள் இதுவரை 3 ஆண்டுகளாக தீர்ப்பு வெற்றி பெற்றுள்ளது. ஆனால் இந்த புதுச்சேரி அரசும், வருவாய்த்துறையும், முதல்வரும், மாவட்ட ஆட்சியர் குலத்தோங்கனும் இந்த SC, MBC, OBC, ST பூர்வ கூறக்குடி பெண்களின்
உரிமையை பறிக்கும் வகையில் அந்த பூர்வகுடி பெண்கள் மாணவர்களை எதிர்காலத்தில் கல்வி கற்க விடாமல் அவர்களின் இடஒதுக்கீட்டை தடுக்கும் வகையிலும் நாங்க கடந்த மாதத்தில் கூட சென்டாக்கை காரணம் காட்டி எம்பிசி, ஓபிசி, எஸ்டி மாணவர்களின் சென்டாக்கில் இடம்பெறுவதற்காக கடந்த 3/8/2026 அன்று ஒரு நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்றோம். அதை அனுமதிக்காத சென்டாக் நிர்வாகம் நீங்க போய் தாசில்தாரை பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்க தாசில்தார் பார்த்தோம், தாசில்தார் கலெக்டரை பார்க்க சொன்னாங்க. கடந்த 10 நாட்களா மாத்தி சென்டாக் நிர்வாகம் கலெக்டர் தாசில்தார் அலைய விட்டாங்க. நாங்க திரும்பவும் கோர்ட்டுக்கு போனோம். 18/8/2026 அன்று இவர்களை சென்டாக்கில் அட்மிஷன் வரை சேர்க்க சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க. அதுல சென்டாக் என்ன சொல்லுங்க, எங்களை ஒரு பார்ட்டியா சேர்க்கலன்னு சொன்னாங்க. அதையும் மீறி 19/8/2026 சென்டாக்கையும் சேர்த்து தாய் வழி சான்று அனைத்து சமூகத்தினருக்கும் தாய் வழி சான்று பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இடஒதுக்கீடு பட்டியலில் சேர்க்கணும், நீட்டு நான் நீட்ல சேர்க்கணும்னு சொன்னோம். லெட்டர் கொடுத்தோம், நீதிமன்ற உத்தரவு கொடுத்தோம். இன்ன வரைக்கும் எங்களை பொதுப்பட்டியல தான் வச்சுன்னு இருக்கிறாங்க. அதையும் மீறி இன்றைக்கு தனி நீதிபதி கடந்த 27/8/2022 நேற்று அனைத்து தீர்ப்புகளையும் ஒருங்கிணைத்து ஒரு மகத்தான தீர்ப்பு கொடுத்தாங்க. இவங்களுக்கு கொடுத்த சான்றிதழை செல்லும், இந்த சான்றிதழை பயன்படுத்தி இவங்களுக்கு சென்டாக்ல இவங்களுக்கு இடஒதுக்கீடு அனுமதிக்கிறேன்னு. ஆனா அந்த புதுச்சேரி அரசு, மாநில முதல்வரும் மாவட்ட ஆட்சியரும் வருவாய்த்துறையும் இந்த சென்டாக்கும் இந்த புதுச்சேரி எம்பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பூர்வகுடி பெண்களின் பிள்ளைகளை உரிமையை பறிக்க வைக்கலாம், எங்களை அகதிகளா நினைத்து இப்பொழுது திரும்பவும் 2 பெஞ்ச் நீதிபதிக்கு மேல்முறை போயிருக்கிறாங்க. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், சுப்பையா நகர் மற்றும் புதிய பேருந்து நிலையம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து வெளியேறும் மழைநீர் மறைமலை அடிகள் சாலை திடீர் நகர் வழியாக உப்பனாறு பிரதான மழைநீர் வடிகால் வாய்க்கால் மூலம் கடலில் கலக்கிறது. இந்நிலையில் திடீர் நகர் பகுதியில் உள்ள வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டதால் மழைநீர் எளிதாக உப்பனாறு வாய்க்காலில் செல்ல முடியாமல் தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் மேற்கண்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து கொண்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டது. இதுகுறித்து அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேர் என்கின்ற குப்புசாமி புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பிரச்சினைக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படி திடீர் நகர் பகுதியில் அடைப்பு ஏற்பட்டிருந்த மழைநீர் வடிகால் வாய்க்காலை தூர்வாரும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி சார்பில் தொடங்கப்பட்டன. தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேர் என்கின்ற குப்புசாமி நேரில் தொடங்கி வைத்து வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி 2026-27 ஆண்டிற்கான டாக்டர் BC ராய் டிராஃபிக்கான ஜூனியர் பாய்ஸ் தேசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் புதுச்சேரி மாநில ஜூனியர் பாய்ஸ் கால்பந்து அணி பங்கேற்க தயாராகியுள்ளது. தேசிய அளவிலான இப்போட்டிகள் சத்தீஸ்கர் மாநிலம் நாராயணன்பூரில் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 4 வரை நடைபெறுகின்றன. இதில் புதுச்சேரி அணி ஆகஸ்ட் 31ஆம் தேதி அருணாச்சல பிரதேச அணியையும், செப்டம்பர் 2ஆம் தேதி ஆந்திர பிரதேச அணியையும், செப்டம்பர் 4ஆம் தேதி இமாச்சல பிரதேச அணியையும் எதிர்கொள்கிறது. புதுச்சேரி அணியின் மேலாளராக நாராயணமூர்த்தி, தலைமை பயிற்சியாளராக ஸ்ரீநாத் பாலிகா, கோல் கீப்பிங் பயிற்சியாளராக வினோத் மற்றும் உடலியக்க நிபுணராக டாக்டர் யோகேஷ்குமார் ஆகியோர் செயல்படுகின்றனர். தேசிய போட்டியில் பங்கேற்கும் அணியினரை வழியனுப்பும் வகையில் புதுச்சேரியில் ஜெர்சி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் LFP ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் இயக்குநரும் சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளியின் நிறுவனருமான அமுதவாணன் வீரர்களுக்கு ஜெர்சிகளை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி கால்பந்து சங்க தலைவர் நெஸ்டர், கௌரவ செயலாளர் தனசேகர், பொருளாளர் முருகசாமி, செயற்குழு உறுப்பினர் சுகுமாரன், நிர்வாக தலைவர் சதீஷ்குமார் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்ட வீரர்களை வாழ்த்தினர்.
புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் கௌரவ செயலாளர் தனசேகர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி வீரர்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் வகையில் அமைந்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து புதுச்சேரி மாநில ஜூனியர் கால்பந்து அணி நாராயண்பூர் நோக்கி புறப்பட்டது. புதுச்சேரி கடற்கரையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி டிவைன் சிட்டி மற்றும் ஆச்சாரியா சம்பூர்ணா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் இணைந்து தூய்மை பணியை மேற்கொண்டனர். கல்வி குழும தலைவர் டாக்டர் அரவிந்தன் அறிவுறுத்தலின்படியும் அரசின் உரிய அனுமதியுடனும் நடைபெற்ற இப்பணியில் டூப்ளெக்ஸ் சிலை முதல் காந்தி சிலை வரையிலான கடற்கரை பகுதியில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் 80க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பள்ளி முதல்வர் சரவணன், ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர் அசோக் சங்கர், NSS ஆசிரியர் மற்றும் 15க்கும் மேற்பட்ட ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கடற்கரையை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் பராமரிப்பதன் அவசியம் குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் இப்பணி நடைபெற்றது. ரோட்டரி டிவைன் சிட்டி சங்கத்தின் வழிகாட்டி ரொட்டாரியன் மணி, ஆலோசகர் ரொட்டாரியன் ரமேஷ் குழந்தைராஜ் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி சங்கத் தலைவர் ரொட்டாரியன் சிவக்குமார் இளங்கோவன், செயலாளர் ரொட்டாரியன் திரௌபதி ராகவன், துணை ஆளுநர் ரொட்டாரியன் பாலமுரளி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். மேலும் JCI பாண்டிச்சேரி மெட்ரோ தலைவர் முகிலன், முன்னாள் தலைவர் ஆச்சாரிய சரவணன், முன்னாள் மண்டல அலுவலர் ரங்கநாதன், ராமன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். ஆச்சாரியா பள்ளி முதல்வர் சரவணன் ரோட்டரி கிளப் டிவைன் சிட்டி நிர்வாகிகளை வரவேற்று சால்வை அணிவித்து கௌரவித்தார். தொடர்ந்து மாணவர்களிடையே கிளீன் புதுச்சேரி நோக்கம் குறித்து சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய ரோட்டரி கிளப் தலைவர் ரொட்டாரியன் சிவக்குமார் இளங்கோவன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பு என்றும் இளம் தலைமுறையினரிடையே தூய்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்றும் தெரிவித்தார். தூய்மையான கடற்கரை, ஆரோக்கியமான சமுதாயம் என்ற நோக்கத்துடன் தொடர்ந்து சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக ரோட்டரி கிளப் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்புகள் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணி நவீன இயந்திரம் மூலம் தொடங்கப்பட்டது. அதிக அழுத்தத்துடன் கழிவுநீரை உறிஞ்சி அகற்றும் நவீன இயந்திரத்தின் மூலம் பாதாள சாக்கடை அடைப்புகள் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் முன்னிலையில் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை அடைப்புகள் மற்றும் கழிவுநீர் தேங்கும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நிர்வாக பொறியாளர்கள் சீனிவாசன், சுந்தரி, உதவி பொறியாளர் தணிகைவேல், இளநிலை பொறியாளர் சங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதுலேருந்து இது கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இது மெயின் ரோடு இது போய் நம்ம பாப்பமான் கோயில் பாப்போம். எத்தனை டேஸ் ஆகும்? how many days ஆகும்? இது இந்த பண்ணி பார்த்தா 50 மேனுவல்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஜெட்டி மாடல் லைனையும் கிளியர் பண்ணிட்டே போயிருக்காங்க. ஸோ நம்ம தர்மபுரி வரைக்கும் நைட்டு தான் பண்ணாங்க. ஏன்னா வருடம் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம் கறிக்கடை வீதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக 30க்கும் மேற்பட்ட ஆடு மற்றும் கோழி இறைச்சி கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் ஆட்டு இறைச்சி வெட்டுவதற்கான ஆட்டுப்பட்டி கூடம் இருந்து வந்தது. இந்நிலையில் அப்பகுதியை சேர்ந்த தனிநபர் ஒருவர் இறைச்சி வெட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பு நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஆட்டுப்பட்டிக்கு சீல் வைக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில்
இப்பகுதியில் உள்ள இறைச்சிக்கடை உரிமையாளர்கள் மட்டுமின்றி ஆட்டுக்கால் சுத்தம் செய்யும் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட இறைச்சிக்கடை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து இறைச்சிக்கடை உரிமையாளர்கள் நகரமன்ற உறுப்பினர் சரவணன், துணைத் தலைவர் ஜீனத் பிவி முபாரக் மற்றும் இறைச்சிக்கடை உரிமையாளர்கள் சபீர் அகமது, சம்சுதீன், தேவராஜ் உள்ளிட்டோர் நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தியை நேரில் சந்தித்தனர். நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை ஆட்டு இறைச்சி வெட்டுவதற்கு மாற்று இடம் ஒதுக்கி தர வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட நகரமன்ற தலைவர் அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து உரிய மாற்று ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இருந்து புதுச்சேரிக்கு மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்ட பெண் வழியிலேயே உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆம்புலன்ஸில் இருந்த ஆக்சிஜன் குழாய் அழுத்தம் காரணமாக கழன்றதாகவும் இதனால் நோயாளிக்கு பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறப்படும் இச்சம்பவம் காரைக்காலில் பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்நிலையில் நோயாளியுடன் ஆம்புலன்ஸில் சென்ற ஆண் செவிலியரும் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவர் சம்பவத்தில் நேரடியாக தொடர்பில்லாத நிலையில் வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க கோரி காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை செவிலியர்கள் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்தினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இதுகுறித்து அரசு ஊழியர் சம்மேளனம் காரைக்கால் தலைவர் சுப்பிரமணியன் கூறுகையில், சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே வட்டாட்சியர் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அறிக்கை கிடைத்தவுடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாகவும் கூறினார். மேலும் ஆண் செவிலியரை வழக்கிலிருந்து விடுவிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மருத்துவத்துறை ஊழியர்களை ஒருங்கிணைத்து மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அரசு ஊழியர் சம்மேளனம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு 28வது ஆண்டாக பாத யாத்திரை மேற்கொண்டுள்ள அமைச்சர் மரிய வில்சன் காரைக்கால் வந்தடைந்தார். காரைக்கால் வழியாக பாத யாத்திரையாக சென்ற அமைச்சர் மரிய வில்சனை கட்சி சார்பின்றி பொதுமக்கள் பலரும் ஆர்வத்துடன் சந்தித்து வரவேற்றனர். வழிநெடுகிலும் மக்கள் திரண்டு நின்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கடந்த 27 ஆண்டுகளாக தொடர்ந்து வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை சென்று வருவதாக தெரிவித்த அமைச்சர் மரிய வில்சன், இந்த ஆண்டு பயணம் தனக்கு மிகவும் சிறப்பானதாக அமைந்துள்ளதாக கூறினார். மேலும் பாத யாத்திரையின் போது பொதுமக்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை நேரிலும் மனுக்கள் மூலமாகவும் தெரிவித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். காரைக்கால் வந்த அமைச்சர் மரிய வில்சனுக்கு பொதுமக்கள் அளித்த வரவேற்பு அப்பகுதியில் பலரது கவனத்தையும் ஈர்த்தது. வில்லியனூர் தேரோடும் வீதியில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் தொடக்கப்பள்ளிக்கு தியாகி ஆ. முத்துக்குமாரசுவாமி அரசு ஆண்கள் தொடக்கப்பள்ளி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தியாகி ஆ. முத்துக்குமாரசுவாமியின் நினைவை போற்றும் வகையில் பள்ளி வளாகத்தில் அவரது திருவுருவப் படம் திறப்பு மற்றும் மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு 5ஆம் வட்ட ஆய்வாளர் புவியரசன் தலைமை வகித்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வம் முன்னிலை வகித்தார். தியாகி ஆ. முத்துக்குமாரசுவாமியின் குடும்பத்தினர் சார்பில் மாணவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தியாகியின் குடும்பத்தை சேர்ந்த முத்துக்குமரன், குபேர சிவக்குமரன், விஜயகுமார், சந்திரா, செந்தாமரை செல்வி, மஞ்சு, தாமரை செல்வி, கார்த்திகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி ஆசிரியர்கள் லூர்து சேவியர், வீரப்பன், பத்மாவதி, மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். ராமன் அண்ணன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். சரவணன் ஐயா அவர்கள் நமது குமார் அண்டர் செக்ரட்டரி ரிட்டையர்ட் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போர்த்தி நமது வாங்கினாரை போர்த்தி செலுத்துகிறார்கள். வாங்கினார் மன்றத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தப்படுகிறது. விளங்கும் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார்கள். பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்துகிறார்கள். இது ஒரு முன்னாள் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் திரு ரங்கபாணி அவர்கள் புதுச்சேரியில் மாஸ்டர் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் 2வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து புதிய கிளையை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம், ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கின்ற அழகானந்தம்,
முன்னாள் கதிர்காமம் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி தலைவர் வீரா என்கின்ற வீராசாமி, என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால், தென்னிந்திய லித்தோ பிரஸ் உரிமையாளர்கள் சங்க பொருளாளர் விடியல் சபரிநாதன், பிரேம்குமார், குமுதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய கிளை திறப்பு விழாவில் மாஸ்டர் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்திவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள், வாடிக்கையாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய கிளை மூலம் பொதுமக்களுக்கு தரமான பேக்கரி பொருட்கள், இனிப்பு வகைகள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டது. விழாவை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் சுகாதாரத்துறையில் பணியாற்றும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டசபை அருகே உள்ள சம்பாக்கோவில் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு சங்க தலைவர் புருஷோத்தமன் மற்றும் பொதுச் செயலாளர் பிரபாகரன் முன்னிலை வகித்தனர். இதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடந்த 20 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மேலும் ஓட்டுநர்களுக்கு கடந்த 6 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தை தொடர்ந்து சம்பாக்கோவில் அருகே மீண்டும் தர்ணா போராட்டம் நடத்த உள்ளதாகவும் 29ஆம் தேதி கம்பன் கலையரங்கம் அருகிலிருந்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பேரணியாக சென்று சட்டசபையை முற்றுகையிட முடிவு செய்துள்ளதாகவும் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவசர மருத்துவ சேவைகள் பாதிக்கப்பட்டு நோயாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முற்றுகை போராட்டம் கட்டாயமா சனிக்கிழமை எங்களுடைய போராட்டம் கடுமையா இருக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. உடனடியாக எங்களுடைய கோரிக்கை முடிவு பெறும் வரையில் இந்த போராட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூரில் அமைந்துள்ள ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகநாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பரிவார கிரிவலம் நடைபெற்றது. இதனை ஒட்டி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பார்வதி தாயார் சமேத ஸ்ரீ சர்வேஸ்வரர் மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சுவாமி மைய மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு கொடிமரம் முன்பு எழுந்தருளினார். தொடர்ந்து கோயிலின் பிரதான தெற்கு கோபுர கொடிமரம் முன்பிருந்து முதல் பரிவார கிரிவலம் தொடங்கியது. சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் பாடியபடி முன்னே செல்ல ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் பக்தர்கள் அடி பிரதட்சணமாக முதல் பரிவார கிரிவலத்தை மேற்கொண்டனர். இரண்டாவது பரிவார கிரிவலத்தில் ஸ்ரீ சர்வேஸ்வரர் முன்னே செல்ல பக்தர்கள் தேவாரம் மற்றும் திருவாசகம் பாடியபடி அடி பிரதட்சணமாக வலம் வந்தனர். தொடர்ந்து மூன்றாவது பரிவார கிரிவலம் மங்கள இசை மற்றும் சிவவாத்தியங்கள் முழங்க நடைபெற்றது. ஸ்ரீ சர்வேஸ்வரனுடன் பக்தர்கள் அடி பிரதட்சணமாக பரிவார கிரிவலம் மேற்கொண்டனர். இவ்வழிபாட்டில் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த கூடப்பாக்கம் ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போதைப்பொருள் தடுப்பு அதிரடி படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அப்பகுதிக்கு சென்ற அதிரடி படையினர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் தொண்டமனத்தம் கிராமத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணனின் மகன் சதீஷ் என்பவரை பிடித்தனர். அவரிடமிருந்து 96 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணையில் சதீஷ் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் வழக்கு பதிவு செய்தார். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சதீஷ் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு பௌர்ணமி விழா குழுவினர் சார்பில் 146வது மாதமாக மாடவீதி வலம் வந்து வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து கலசம் ஏந்திய பக்தர்கள் ஆலயம் மாடவீதியை வலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப பிரச்சினைகள் தீர வேண்டும்,
உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களை முன்வைத்தனர். பக்தர்கள் கலசம் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வழிபட்டனர். இவ்வாறு பிரார்த்தனை செய்து வழிபடுவதன் மூலம் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த பௌர்ணமி வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து ஸ்ரீ திருக்காமேஸ்வரரை தரிசனம் செய்தனர். விழாவில் நிறைவாக பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி பரமநாதன், சிவகுமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம் மற்றும் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், பிரகதீஷ், எழில், அன்பு, குருபாலன், மோகன், வினோத், ஜெயவேல், பிரவீன், சதீஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். திண்டிவனம் டாக்டர் அப்துல் கலாம் பத்திரிகையாளர்கள் நல சங்கத்தின் மாதாந்திர ஆலோசனை கூட்டம் சங்க தலைவர் முருகன் தலைமையில் ஜக்கம்பேட்டையில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பழனி, முருகையன், முல்லைக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சங்க பொருளாளர் சங்கர் கணேஷ் அனைவரையும் வரவேற்று பேசினார். தொடர்ந்து சங்க நிர்வாகிகள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் சங்கத்தின் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடத்தப்படுவது, சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை பெற்றுத் தருவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் கோகுல்ராஜ், பானூர் ரவி, சையத் ரபி, சண்முகம், வெங்கட்ராவ், சரண்ராஜ், ரவி, ஆனந்த் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் சங்க செயலாளர் சுரேஷ் நன்றி கூறினார். நம்ம சங்கம் செயல் ஆமா அது புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்பியன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனை ஒட்டி சிவபெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்தில் அமைந்துள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரம் செய்து பூஜைகள் நடத்தப்பட்டன. சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கலம்காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தீச்சட்டி திருவிழா மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பம்பை வாத்தியங்கள் முழங்க தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி ஏந்தி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். பின்னர் மகா தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் உட்பிரகாரத்தை வலம் வந்தார். தொடர்ந்து நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவின் நிறைவாக கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆலய இளைஞர்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனை ஒட்டி பச்சை பட்டுடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் வெண்ணியம்மன் தனது மடியில் விநாயகருடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு சிறிய தேரில் எழுந்தருள செய்து கோவில் உட்பிரகாரத்தை வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சலில் எழுந்தருளிய வெண்ணியம்மனுக்கு கும்பதீபம், அடுக்கு தீபம்,
மற்றும் பஞ்சமுக தீபாராதனை உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து சோடசோபச்சார பூஜைகளும் நடைபெற்றன. இவ்விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு வெண்ணி அம்மனை தரிசனம் செய்து அருளை பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் திண்டிவனம் சாமிக்கண்ணு பூக்கொடை அண்ட் சன்ஸ் ஆகியோர் செய்திருந்தனர். வணக்கம்.